கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே அரசு ஆதிதிராவிடர் மாணவர் விடுதியில் அடிப்படை வசதிகள் இல்லை என புகார் எழுந்தது. அடிப்படை வசதி இல்லாமல் மாணவர்கள் அவதியடைந்து வருவதாக குமுதம் செய்தி எதிரொலியாக துணை ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பொய்யாமொழி இணைப்பில் இணைகிறார். பொய்யாமொழி, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே உள்ளது இந்த மேலவன்னியூர் கிராமம். இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா அரசு ஆண்கள் விடுதி உள்ளது. இதுல பாத்தீங்கன்னா சுமார் 60க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வராங்க. இந்த விடுதியில தங்கி படித்து வராங்க. இவங்களுக்கு மதிய வேலை மட்டுமே உணவு வழங்குவதாகவும் காலை மாலை 2 வேளைகளையும் உணவு வழங்காமல் வரப்பட்டது. எனவும் குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி, பாய் தலையான உள்ளிட்ட போர்வைகள் அடிப்படை தேவையான பொருட்கள் வழங்கப்படவில்லை என நேற்று நம் குமுதம் செய்தி வெளியிட்டிருந்தோம். அதன் எதிரொலியாக இன்று மாவட்ட ஆதிதிராவிடர் நலத்துறை ஆட்சியர் சம்பந்தப்பட்ட விடுதிக்கு ஆய்வை மேற்கொண்டார். பின்பு அங்குள்ள கழிவறை, சமையலறை, மாணவர்கள் அறை உள்ளிட்ட அறைகளை ஆய்வு செய்தார். மேலும் பாத்தீங்கன்னா காட்டுமன்னார் கோயில் தாசில்தார் பிரகாஷ் அந்த அரசு ஆதிதிராவிடர் விடுதியை ஆய்வு செய்தார். அங்கு சிதறி கடந்த மின் ஒயர்களை பற்றி அங்கு உள்ளவர்களிடம் கேட்டிருந்தார். மேலும் அங்கு வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா எங்கே என அங்கு உள்ளவர்களிடம் கேள்வி எழுப்பினார். அதற்கு சமையலர்கள் திகைத்து போய் நின்றனர். மேலும் மாணவர்களுக்கு விடுதிக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அளித்தார். உடன் பாத்தீங்கன்னா கிராம நிர்வாக அலுவலர் மணிகண்டன் மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் இளையசிங்கம் மற்றும் அங்கு கிராம மக்கள் கூட இருந்தாங்க. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பொய்யாமொழி.